இதுவே எனக்கு தெரிஞ்சு எந்த இதில் வரும்னு தெரியாது. ஹைவேல 80 100க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 140லேருந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்த பொழுது அந்த டயர் பஸ்ட் ஆயிடுச்சு என்றும் உடனடியாக டிரைவர் மேனேஜ் பண்ணிட. இல்லை, அதுதான் சொல்கிறேன். கண்டிப்பாக எந்த யாருடைய காராக இருந்தாலும் இவருக்கு அதே மாதிரி லக்ஸரி ஆடம்பர கார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் டியூப்லெஸ் காராக இருக்க வாய்ப்பு உண்டு. அது பஞ்சர் ஆகாது, பட் அதுலேயும் லைட்டாக ஒரு மாதிரி கிராக் ஆகி வெடிக்க முடியும். அதனால அந்த மாதிரி ஆயிருக்கலாம். பட் அது வைடாக இருக்கிறதுனால பிரச்சனை நீங்கள் சொன்னதில் வேறொரு கோணத்தில் சில விமர்சனங்கள் பக்தர்கள் வைக்கிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் கோவிலில் ஏத்தாம அதை தாண்டி அமைச்சர்களும் கோவில் சார்பாக கோயில் காசுல வாதாடுற வழக்கறிஞர்களும் கோர்ட்ல பேசினதெல்லாம் முருகரே தண்டனை கொடுத்தார் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்படியெல்லாம் பண்ணதுக்கு தான் தண்டனை. பின்னணிய சதி ஏதாவது இருக்கா சார்? ஜெயலலிதாவை கொல்வதற்காக அவர் மீது லாரி ஏற்றி பண்ணப்பட்டது எதிர்கட்சி தலைவராக இருந்ததுலாம் சொல்லுவாங்க. சரியா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க தப்பிச்சாங்க. அதுதான் பார்க்கணும். பட் நிச்சயமாக சதி வாய்ப்பு ரொம்ப 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 சார். கண்டிப்பாக இறைவனோடு விளையாடினால் தண்டனைகள் வரும். எனவே இது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இவர்கள் செய்வது மிகப்பெரிய தவறாக இருக்கு. பட் தெளிவாக ஒரு சதி இருக்கு. சதியோ அல்லது கடவுள் தண்டனையோ ஏதோ ஒன்று. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் பயணம் போயிட்டு இருந்தாங்க. போகும்போது அவருடைய கார் டயர் வெடிச்சது. இப்போது நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய கார் டயர் டியூப்லெஸ் டயர், ரேஞ்ச் ரோவர் கார், டிஃபெண்டர், லேண்ட் க்ரூஸ் இந்த மாதிரியான பிராண்டில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சென்னையை தாண்டி வெளியில் போகும்போது அந்த மாவட்டத்தினுடைய முக்கியமாக மினிஸ்டர், எம்எல்ஏ அவங்களுடைய காரில் தான் பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போது அந்த கார் டியூப்லெஸ் கார் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வருது. அதுவும் இல்லாமல் அவர் பயணம் பண்ண அந்த ஏரியா திருப்பரங்குன்றம் அந்த ஏரியாக்குள்ளே தான் வருது. ஸோ அந்த கார் வெடித்ததன் பின்னணியில் ஏதாவது சதி இருக்குமா? ஏன்னா வெடித்த அந்த இடத்துல சிஎம் அவர்கள் இறங்கணும்னா சற்று பரபரப்பு ஆயிடுச்சு அந்த இடம். என்ன நடக்குது? இல்லை, அவர் திண்டுக்கல்ல ஏதோ பல முடிஞ்ச ப்ராஜெக்டை திறந்து வைக்கிறதுக்காக போய் கலந்து கொண்டுட்டு இருக்கார். திருப்பி வர வழியில் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாராம். இதுவே எனக்கு தெரிஞ்சு எந்த இதில் வரும்னு தெரியாது. ஹைவேல 80 100க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 140லேருந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்த பொழுது அந்த டயர் பஸ்ட் ஆயிடுச்சு என்றும் உடனடியாக டிரைவர் மேனேஜ் பண்ணிட ஓரங்கட்டி நிறுத்தின உடனே இது பண்ணிட்டாருங்கிறாங்க. ஆஸ்டின் நகர்னு சொல்லி மதுரையை நோக்கி வர்றப்ப அந்த இடத்துல வெடிச்சதுன்றாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது அவரோட ரெகுலர் கார் இல்ல சார். இல்லை, எந்த காராக இருந்தாலும் இந்த ஸ்பீட்ல சார் அவர் வராருன்னா அவர் அதுக்கு ஏற்ற கார் தான். கேட்டது காரணம் என்னன்னா டியூப்லெஸ். இல்லை, அதுதான் சொல்றேன். கண்டிப்பாக எந்த யாருடைய வேறு நபரோட காராக இருந்தாலும் இவருக்கு அதே மாதிரி லக்ஸரி ஆடம்பர கார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் டியூப்லெஸ் காராக இருக்க வாய்ப்பு உண்டு. அது பஞ்சர் ஆகாது, பட் அதுலேயும் லைட்டாக ஒரு மாதிரி கிராக் ஆகி வெடிக்க முடியும். அதனால அந்த மாதிரி ஆயிருக்கலாம். பட் அது வைடாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணி பெரிய இது இல்லாமல் தடுத்திருக்கலாம். பிரச்சனை நீங்கள் சொன்னதில் வேறொரு கோணத்தில் சில விமர்சனங்கள் பக்தர்கள் வைக்கிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் கோவிலில் ஏத்தாம அதை தாண்டி அமைச்சர்களும் கோவில் சார்பாக கோயில் காசுல வாதாடுற வழக்கறிஞர்களும் கோர்ட்டில் பேசினதெல்லாம் முருகரே தண்டனை கொடுத்தார் அப்படிங்கிறாங்க. அதாவது கோர்ட்டில் முதல்ல பேசுகிறப்ப எங்கள் தூண் இருந்தாலும் ஏற்றிடுவீங்களா அப்படின்னு கோயில் சார்பாக இந்து அறநிலைத்துறை சார்பாக ஜோதிங்கிற அந்த வழக்கறிஞர் பேசினார். அப்புறம் முருகனுக்கு 2 பொண்டாட்டின்னா 2 இடத்துல தீபம் ஏற்றுவீங்களான்லாம் பேசினார். அப்போ கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கணக்கு வைக்க முடியுமான்னு நான் தெரியல. ஸ்டாலினும் உதயநிதியோடும் பல பேரோடு இணைத்து பேசப்படுகிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இது போதாதுன்னா நேற்றுக்கு தீர்ப்பு வந்த உடனாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த தீர்ப்பு சட்டத்திற்கு விரோதமானதுங்கிறார். நீங்கள் இதெல்லாம் கோர்ட்டில் சொல்லி தான் வாங்கியிருக்கீங்க. அது அப்படி இருக்கிறப்ப இது அதுக்கப்புறம் இது ஒருவர் இறந்து போனால் பணத்தை சுடுகாட்டில் எரிப்பாங்களா எங்கே வேணால் எரிப்பாங்களான்னு கேட்குறாங்க. சார் இன்னொன்று 100 வருஷமாக அந்த இவங்க சொல்கிற அந்த தீபத்தில் தான் ஏற்றுறாங்க, ஏன் மாற்றுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பல 1000 வருஷமாக மெரினா கடற்கரை இருக்குது. எல்லாரும் எங்கே எதுக்காக போனோம்? கடலை பார்க்கறதுக்கு. ஆனால் 1969 ஒரு மூலையை ஃபுல்லாக இப்போ சுடுகாடு ஆக்கியிருக்கிறது யார்? 1000 வருஷ பழக்கத்தை நீங்கள் ஒரு தலைவருக்கு மாற்றி இப்போ 4 பேருக்கு போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்ப்பு வந்திருக்கு, மெரினாவை சுடுகாடாக்கக்கூடாது, இனிமேல் யாரையும் புதைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் போய் வழக்கு போட்டு பண்ணீங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணதுக்கு தான் தண்டனை
அப்படின்னு சொல்லி ஐ மீன் பல இந்து முன்னணி தலைவர்களும் பாஜகவில் பேராசிரியர் சீனிவாசன் என ஒரு யூடியூப் தம்ப்நெயில் பார்த்தேன், நான் உள்ளே பார்க்கல. ஸோ இது மாதிரி ஒரு டவுட்டும் வருது. பட் இந்த மாதிரி 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதும் தவறு. அவர் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் நான் சொல்ல முடியும். ஓகே, பின்னாடி சதி ஏதாவது இருக்கா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதலமைச்சர் போன்றவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்னால் சில நேரத்தில் வாய்ப்பு உண்டு இருக்குது. சென்னையில் பல்லாவரத்துக்கிட்ட ஜெயலலிதாவை கொல்வதற்காக அவர் மீது லாரி ஏற்றி பண்ணப்பட்டது எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததுலாம் சொல்லுவாங்க. சரியா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க தப்பிச்சாங்க, அந்த மாதிரி ஆயிருக்கு. இது இவர் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே 2 கான்வாய் போயிட்டு 2 பக்கமும் கிளியர் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வண்டியும் ஓரம் கட்டிடுவாங்க. ஸோ வாய்ப்பே இல்லை. அதனால சதி வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஸ்பீடு வெரி ஹை ஸ்பீடு, வேறு ஏதாவது காரணங்கள் தான் இருக்கணும். பட் நல்ல விதமாக அவருக்கு எதுவும் ஆகலை, அதுதான் பார்க்கணும். பட் நிச்சயமாக பக்தர்கள் அப்படித்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதற்கு முன்பு ராஜசேகர் ரெட்டி அவர்கள் ஒய்எஸ்ஆர் அவர் கேரளா ஆந்திரா கம்பைன்ட் ஆந்திரா சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ அங்கே இன்றைக்கும் நீங்கள் அடிவாரத்துலேருந்து நடந்து போகிறீங்கன்னா அலிப்பிரின்னு இப்போ பேரை மாற்றிடுவாங்க, நம்ம அடிவாரம்னு சொல்லுவோம். அந்த அலிப்பிரி கேட்டுக்கு ஒரு 2 பில்டிங் முன்னாடி இன்றைக்கி போனாலும் டிஜிஎஸ் தினகரன் பால் தினகரனுடைய இப்போ ஜீசஸ் கால்ஸுக்கு பில்டிங் இருக்குது. அவங்களுக்கு மேலும் 2 மலைகள், அதாவது திருப்பதிக்கு சப்தகிரி அல்லது 7 மலைன்னு பேர். 7 மலை கொண்டு அதில் நடுவில் இருக்கிற ஒரு மலையில் சமதளத்தில் இது திருப்பதி சாமி இருக்குது. எதுக்கு 7 மலை? 2 மலையை நான் எடுத்துக்க போகிறேன் அரசாங்கத்துக்கு, அதில் 1-2 கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு அவர் முயற்சித்தார். அவர் கிறிஸ்தவர், அவர் பேரே சாமுவேல் ரெட்டின்னு தான், ராஜசேகர் ரெட்டின்னு தான் பேர். இவரும் கிறிஸ்தவர் தான். நான் தினந்தோறும் பைபிள் படிப்பேன்னு ஜெகனும் சொல்லியிருப்பார். அவர் பிளேனில் ஹெலிகாப்டரில் போகிறப்ப அந்த 7 மலையிலையும் விழாமல் எழுத்தாப்பில் இருந்த மலையில் ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு கூட கிடைக்கல. அவர் விழுந்த மலை பேர் என்ன தெரியுமா? நல்ல மலைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நம்ம தமிழ் பெயர் நல்ல மலைன்னு தான் பேர். ஸோ நல்ல மலையில் விழுந்து பாடி என்னுடைய மலையை எடுக்கிறியா, உன் உடம்பு கூட கிடைக்காம சிதற பண்ணுறேன், எதையோ ஒன்று பூசி சும்மா உடம்புன்னு பண்ணாங்களே தவிர தண்டனை விழுந்ததுன்னு அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பேசிய வீடியோக்கள் கூட இருக்குது. சார், கண்டிப்பாக இறைவனோடு விளையாடினால் தண்டனைகள் வரும், எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. எனவே இது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இவர்கள் செய்வது மிகப்பெரிய தவறாக இருக்குது. பட் இதுதான் காரணமாக இருக்குன்னு என்னால் நேரடியாக ஏற்றுக்க முடியல. பட் தெளிவாக ஒரு சதி இருக்குது. இல்லை, இதற்கு பின்னால் வேறு சதியோ அல்லது கடவுள் தண்டனையோ ஏதோ ஒன்று இருக்கலாம். சரி, இப்போது அமித்ஷா அவர்களுடைய வீட்டில் பார்ட்டி நள்ளிரவு நடக்குது. என்ன பர்பஸுக்காக அந்த பார்ட்டி? எடப்பாடி அவர்கள் கூட கலந்துக்கிறாரு. ஏன்னா இங்கே வந்தப்போ எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மீட் பண்ணல, எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட தான் மீட்டிங் போச்சு. பார்ட்டிக்கு டெல்லிக்கு போய் மீட் பண்ணுவதற்குண்டான காரணம் என்ன? இல்லை, அடுத்த வாரம் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு. அதற்கு முன்பாக 28ஆம் தேதின்னு சொன்னாங்க. அதே தேதியில் ராகுலும் வர்றாங்க. சார், ராகுல் வந்தேன்னா சார் சூரியனும் வரும், நம்ம சொந்தக்காரங்களும் வருவாங்க. சூரியன் சந்திரன் சொல்ல மாட்டீங்களா? சந்திரன் சொல்கிற அளவு கூட இவர் இல்லை சார். இவர் இன்னைக்கு பேசினார்னா ஜோக்கராக திகழ்கிறார், அவ்வளோதான். தாண்டி எதுவும் கிடையாது. அதனால நம்ம அதை எடுத்துக்க. இவர் 300 இந்த 11 வருஷத்தில் 300 முறை வெளிநாட்டுக்கு போயிருக்காரே தவிர பார்லிமெண்ட்டில் ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பேசினதில்லை. ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு அரை மணி நேரம் பேட்டி கொடுத்ததில்லை. ப்ரெஸ் இன்டர்வியூன்னு கொடுத்தாருன்னா அது ஓகே, நீங்க பிஜேபிக்காரனா, நீ என்ன ஜாதின்னு கேட்டுட்டு இருக்காரு தவிர பதில் கொடுக்கல. இப்போ அமித்ஷாவினுடைய மீட்டிங்க்கு அதான் இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்ற முறை காங்கிரஸ் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி வாங்கிய ஓட்டை விட கொஞ்சம் அதிகம் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர்கள் சென்ற முறை இவங்கள்ட்ட தனியாக நின்ன ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை கூட சேர்த்துக்கிட்டாங்க, மாஞ்சின்னு இன்னொரு கட்சியை சேர்த்துட்டாங்க, வேறொரு. இதனால தான் இவங்க ஜெயித்தாங்க. ஸோ 2021 தேர்தலையே இவங்க 75 சீட்டு கூட்டணியாக ஜெயித்தாங்க, அவங்க 135 சீட்டு ஜெயித்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் 5000 ஓட்டுக்கு கீழே, ஒரு 12 சீட்லேயே என்னமோ 2000 ஓட்டுக்கு கீழே, இன்னொரு 17 சீட்டு 5000 ஓட்டுக்கு கீழே, மொத்தம் 5000க்கு கீழே போட்டிங்கன்னா 29 சீட்டு வந்தது. அதற்கு பெருமளவில் காரணம் டிடிவியோட கூட்டு இல்லாமல் இருந்தது. அந்த முறை கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அமித்ஷா வந்திருந்த பொழுது சோலா ஷெரட்டன் ஹோட்டலில் வச்சு உங்களுக்கு இல்லை லீலா 2 ஏதோ ஒரு ஹோட்டலில் இது 15 சீட்டு கொடுத்தா வருகிறார் என்று சொன்னார். 15 சீட்டு, அதுவும் எங்கள் இது என்டிஏலன்னு சொல்லுங்கள், அதிமுக கூட்டணி இல்லை, நான் ஒத்துக்கலை, நான் எடுத்த சர்வேல வந்துச்சுன்னு சொல்லி அந்த நேரத்தில் பாழ் செய்தது இபிஎஸ் தான். இப்போ அந்த மாதிரி விட முடியாது அப்படின்னு கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன்னு அமித்ஷா சொல்லி இப்போ 2 நாள் இது அமித்ஷா வந்து சென்ற பிறகு முந்தானேத்திக்கு பார்க்குற
பார்க்குறப்ப கூட்டணிகள் இன்னும் முடியவில்லை. அதாவது போன வாரம் வரைக்கும் இபிஎஸும் டிடிவியும் ஓபிஎஸும் நாங்கள் எடப்பாடி தலைமையில் வரமாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் நேற்றுக்கு கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தா கூட்டணி பற்றி விரைவில் முடிவெடுப்போம் தான் சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இன்னொன்று இபிஎஸ் நேரடியாக ஒத்துக்க முடியாதுங்கிறதுனால தான் தனக்கு பதிலாக அவர் தான் அனுப்பிச்சார். ஏன்னா இவங்கள்ட்ட பேசினா சரி கூட்டணியில் சேர்த்துக்கங்க, நாங்கள் இவரை கன்வின்ஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ஷோ இருக்குங்க. அவரே வந்து ஒத்துக்கிட்டாருன்னு இல்லாமல் இவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஷோ பண்ணுறதுக்கு தான் பண்ணப்பட்டது. ஸோ இப்பொழுது வருகிற செய்திகள் 45லேருந்து 50 தொகுதிகள் பிஜேபி அவங்க தாமரை சின்னத்திலே நிற்கும். இது அதிமுக 140 தொகுதிகள் வாக்கில் இருக்கும். இந்த விஷயம் தான் பேச போகிறாங்களா? சீட்டு ஃபைனலைசிங் ஒரு முக்கியமான நம்பர்ஸ் ஃபைனலைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு இன்றைக்கி இது அடுத்த வாரம் ஃபுல்லாக பொங்கல். ஸோ எல்லாருக்குமே லீவ் இருக்கும். அதன் பிறகாக அவங்க எல்லா வேலையும் ஆரம்பிக்க வேண்டி இருக்கும். இன்னொன்று சொல்லப்போனால் அதிமுகலேருந்து வேட்பாளர்கள் கேட்டப்போ 10,000க்கு மேலே வந்ததுன்னாங்க. ஆனால் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை என்றும் அதில் 2,500 எங்கள் தொகுதியில் இபிஎஸ் நிற்கணும்னு பலர் கட்டினது தான் வந்திருக்கு. பட் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இப்போ கூட்டணி ரொம்ப முக்கியம். அன்புமணி ராமதாஸ் வரேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அடுத்த முறை இது தரப்படும், ராஜ்யசபா சீட் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக சைடில் ஏப்ரல் 2ஆம் தேதியோடு ராஜ்யசபா முடிகிறது. 6 பேர் தமிழ்நாட்டில் முடியுது. அந்த 6ல் 2 சீட்டு தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு அதிமுகவிற்கு கிடைக்கும். அதில் 1 இப்போதைக்கு இவங்களுக்கு பிரேமலதாவிற்கு என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய நிலையில் ராகுல் காந்தி எதுவும் முடிவெடுக்காமல் இருப்பதாலும் ராகுல் காந்தியோடு நெருக்கமாக உள்ள முக்கியமான பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, இவங்க மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் அந்த சைடு போகிற மாதிரி இருக்கிறதுனால பிரேமலதா 2 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை வந்திருக்கிறது துணைவர்கிட்டருந்து. அந்த அவருடைய ஆண்டாளழகர் காலேஜை கிட்னி திருட்டு எம்எல்ஏ குரூப் வாங்கினதில் இன்னும் பாதி பணத்தை கொடுக்கவில்லை, வாங்கி தாருங்கள் என்றால் கூட்டணிக்கு வந்தால் தான் தருவேன்னு மிரட்டப்படுவதாகவும், அத்தோடு ஒரு எம்பி சீட்டையும் சுதீஷுக்கோ இல்லை மேடம்கோ விட்டு தந்து இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ராகுல் வரவில்லை என்ற பட்சத்தில் இவங்களை இழுக்கிறதுக்கு வெளியில் போயிட்டாருன்னா இவங்களை இழுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இவங்க இங்கே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அதிமுக இப்போதைக்கு ஒரு சீட்டை ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. இதுதான் நிலைமை. ஸோ இது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி அந்த ஆண்டாளர் காலேஜில் இன்னும் வரவில்லை அப்படிங்கிறாங்க. நேருடைய சொந்தக்காரரான இவர் கதிரவன் எம்எல்ஏ இந்த காலேஜ்லேருந்து இந்த சீனிவாசன், தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி அதை டேக் ஓவர் பண்ணதுக்கு பிறகு 100 கோடி இன்னும் பாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அதை இதோட லிங்க் பண்ணி தேவை என்றால் இழுப்பதற்கு வச்சுருக்காங்கன்றாங்க. ஸோ மீதி எல்லாத்தையும் சேர்க்கணும். இது பேசி முடிச்சாச்சுன்னா பிறகு ஜான் பாண்டியன் மற்றும் இவரையும் சேர்த்துக்கிட்டு கிருஷ்ணசாமியும் சேர்த்துட்டா கூட்டணி பலமாகிடும். அதனால் இந்த 140, 45, 50 பிஜேபிங்கிறத இன்றைக்கி ஓரளவு பேசிடுவாங்க. முடிந்தால் ராம்தாஸ் அவர்களையும் இழுக்கலாம் என்ற நோக்கு இருக்குது. ஏன்னா ராம்தாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் திமுகவோட சேர்றதுக்கு தான் ஆசைப்படுறார். திமுக நேரடியாக காசும் கொடுத்துட்ருக்கு. ஜிகே மணியுடைய மகன் தான் லைக்காவுடைய ஜிஎம். ஆனால் திருமாவளவன் கூட்டணியில் இருந்தால் இவரை சேர்த்துக்க முடியாதுன்னா தாவேக்காக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு இது ஓடுது. பட் தாவேக்காக்கு போய் விஜய் முதல்வர் என்று ராம்தாஸ் கேட்கறது கஷ்டம். அவருமே கூட இங்கே வரலாம். இதையெல்லாம் இன்னைக்கு இதனுடைய பெரிய அளவு முன்னோட்டம் இன்னைக்கும் பொங்கல் முடிந்த பிறகு இது ஃபைனலைஸ் பண்ண பிறகு மோடி வரும்போது அனைத்து கூட்டணி தலைவர்களும் அவரோட இருப்பார் என்றும் பார்க்கப்படுகிறது. பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார்.